ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வேளாண்மை பொறியியல் துறை மானியம் மூலியமா வந்து டிராக்டர் வழங்குறாங்க. 50% மானியத்தில் வந்து நம்மளுக்கு டிராக்டர் வந்து வழங்குறாங்க. ஸோ அந்த 50% மானியத்தில் வந்து நம்ம எப்படி டிராக்டர் வந்து நம்ம வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்மள்கிட்ட வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து எந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் நம்ம வந்து தேவைப்படும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் டிராக்டர் பெறுவது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். 50% மானியத்தில் டிராக்டர் பெறுவதற்கு தேவைப்படும் ஆவணங்கள். 50% மானியத்தில் டிராக்டர் பெறுவதற்கு தேவைப்படும் தகுதிகள். விண்ணப்பம் பூர்த்தி செய்வது எப்படி, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் மற்றும் முக்கிய ஆவணங்களை எங்கு சென்று சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த 4 பாயிண்ட்ல வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம இப்போ ஒன்றுனா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து தேவைப்படும் ஆவணங்களுக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சிறு குறு விவசாய சான்றுக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வருமான சான்றுக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா வந்து 1 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். ஸோ வருமான சான்று வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் 72,000 இல்லை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஆண்டு வருமானமாக நீங்கள் வாங்கிடுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து கொட்டேஷன் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து எந்த கம்பெனி டிராக்டர் வந்து நீங்கள் வாங்குறீங்க, ஸோ அதோடைய விலை என்ன, நீங்கள் வந்து ஷோரூமில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த கொட்டேஷன் வந்து நீங்கள் வாங்கிடணும். அப்போ தான் வந்து அந்த டிராக்டரோட விலை என்னது, அதுக்கான மானியம் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சாதி சான்று இருக்குது பாருங்கள். அது வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய குடும்ப அட்டை இருக்குது பாருங்கள். உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு இருக்குது பாருங்கள். அது வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். ஆறாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டு இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேன் கார்டு கூட நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஏழாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேன் கார்டு இருக்கணும். ஸோ ஆதார் கார்டும் பேன் கார்டும் வந்து ரெண்டுமே வந்து லிங்க்கில் இருக்கணும். ஸோ அதை பார்த்துங்க. எட்டாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து பட்டா சீட்டாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டுநர் உரிமம் இருக்குது பாருங்கள். டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ டிராக்டர் ஓட்டுற மாதிரி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ ரெடி பண்ணி வச்சுங்க. பத்தாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய வங்கி கணக்கு இருக்குது பாருங்கள். பத்தாவது வந்து உங்களுடைய பாஸ்புக் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து அமௌண்ட் போகிறதுக்கான பாஸ்புக் வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. சிறு குறு விவசாயி சான்று பெற தேவைப்படும் ஆவணங்கள். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பாருங்கள். சிறு குறு விவசாயி சான்று வந்து நம்ம ஆன்லைனில் வந்து வாங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோட்டோ இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிட்டா பட்டா இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து அடங்கல் இருக்கணும். நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து வில்லங்க சான்று வந்து நீங்கள் வச்சுருக்கணும், ஈஸி வச்சுக்கணும். உங்களுடைய நிலத்தோட பத்திரம் இருக்கணும். ஆறாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஏழாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய குடும்ப அட்டை இருக்க பாருங்கள், ரேஷன் கார்டு வந்து நீங்கள் வச்சுருக்கணும். விவசாய வருமானம் சான்று பெற தேவைப்படும் ஆவணங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபார்மருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தனியாக இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து தேவைப்பட டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய முகவரி சான்று இருக்குது பாருங்கள், அது கேட்பாங்க. முகவரி சான்றுனா வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, அது மாதிரி வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது கேட்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து கடைசி 1 வருட அடங்கல் இருக்குது பாருங்கள், இது வந்து கேட்பாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து குத்தகை ஒப்பந்த பத்திரம் இருக்குது பாருங்கள். இது வந்து உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை வந்து தேவையில்லை. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பட்டா சீட்டை வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஆறாவது பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஆவணங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு கேட்பாங்க அப்ளை பண்ணும்போது. ஸோ அது வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். டிராக்டர் பெறுவதற்கு தேவைப்படும் தகுதிகள் இருக்குது பாருங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இதற்கு முன்பு லோன் எதுவும் வாங்கியிருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லோன் எதுவும் வாங்கி பெண்டிங்கில் இருக்கக்கூடாது. ஸோ ஒருவேளை நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து சிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து சரியாக கட்டணும். ஸோ இது முன்னாடி வந்து நீங்கள் லோன் வாங்கியிருப்பீங்க. ஸோ கரெக்டாக வந்து டியூ இல்லாமல் நீங்கள் கட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் பார்ப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் பேன் கார்டு லிங்க்கில் இருக்கணும். உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிங்க்கில் இருக்கணும். அப்படி லிங்க் இல்லைன்னா வந்து லிங்க் பண்ணிக்கங்க. லிங்க் பண்ணி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மேலே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்கள் மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா வந்து வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகம் இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் போயிட்டு ஒரு தடவை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து டிராக்டர் வந்து மானியத்தில் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு என்னென்ன செய்யலான்னு சொல்லிட்டு நீங்கள்
போயிட்டு வந்து நீங்கள் ஒரு யோசனை கேட்கலாம். ஸோ வந்து உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது, ஸோ இன்னும் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மாவட்டத்தில் இருக்க வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகம் இருக்கு பாருங்க, அங்கே போய்ட்டு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பம் எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும், ஸோ வந்து அதை வந்து நம்ம பார்ப்போம். வேளாண்மை பொறியியல் துறைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ டவுன்லோட் பண்ணி நம்ம அதை வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அதை கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகம் பாருங்கள், அங்கே வந்து நம்ம போய்ட்டு அதை வந்து நம்ம சப்மிட் பண்ணோம். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து டிராக்டருக்கான மானியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம டிராக்டர் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தரவிறக்கம் இருக்குது பாருங்கள், டவுன்லோட் வந்து கொடுத்துருப்பாங்க. வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட்னு இருக்கும். இங்கே வந்து நீங்கள் தரவிறக்கம் இருக்கு பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து விண்ணப்ப படிவம் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 வகையான அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்ப் செட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து சூரிய கூடார உலர்த்தி, மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து சூரிய மின்வேலி, நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து மதிப்பு கூட்டும் இயந்திரம், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கும் திட்டம், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வேளாண் பணிகள் வேளாண்மை பொறியியல் துறை இயந்திரங்களை ஈடுபடுத்திவிடும் விவசாயிகளுக்கு மானியம் வழங்குதல்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிஎஃப்கான லிங்க் தான் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மதிப்பு கூட்டும் இயந்திரம் இருப்பாங்க, நாலாவது இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டாபிக் பார்த்தீங்கன்னா வேளாண் வினை பொருட்களை மதிப்பு கூட்டும் இயந்திரத்தை மானிய திட்டத்தில் பெறுவதற்கான விண்ணப்பம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விவசாயியின் பேர் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த பாக்ஸில் வந்து ஒட்டிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய தந்தை பேரோ இல்லை வந்து உங்களுடைய கணவர் பேரோ வந்து இங்கே எழுதிக்கணும். உங்களுடைய அட்ரஸ் இருக்குது பாருங்கள், முழு முகவரி, அப்புறம் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இதை உரைநிலையில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். மானியம் கோரும் திட்டத்தின் பேர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் NADTன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து விவசாயியின் வகை உரிய சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 3 வகையான சான்று கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சிறு குறு சான்று, சிறு குறு விவசாய சான்று, இந்து ஆதிராவிடர் சான்று, அப்புறம் வந்து பழங்குடியினர் சான்று. இது 3லேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிலத்தின் விவரம் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நஞ்சை புஞ்சன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சர்வே நம்பர் இருக்குது பாருங்கள், புள்ளையன் வந்து கேட்டிருக்காங்க. வருவாய் கிராமம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுடைய கிராமத்தோட நேம் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஊராட்சி ஒன்றியம் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய வட்டம் இருக்குது பாருங்கள், உங்களுடைய தாலுக்கா வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். உங்களுடைய மாவட்டம் வந்து நீங்கள் எழுதிக்கணும். சொந்தமான மொத்த நிலப்பரப்பு கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுடைய நிலத்துடைய அளவு வந்து கேட்டிருக்காங்க, பரப்பு வந்து நிலப்பரப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் இங்கே எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிங்க. ஏக்கர் கணக்கில் இல்லை வந்து சென்ட் கணக்கில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்க. தேவைப்படும் இயந்திரங்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரியான இயந்திரம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் கேட்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து டிராக்டர் தேவைப்படுனா நீங்கள் வந்து டிராக்டர் கேட்டுக்கலாம், இல்லை வந்து ரொட்டவேட்டர் தேவைப்படுனா நீங்கள் ரொட்டவேட்டர் வாங்கிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான இயந்திரம் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். தயாரிப்பு மற்றும் மாதிரி விவரம் இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து எந்த மாதிரியான டிராக்டர் வாங்க போகிறீங்களோ இல்லை வந்து ரொட்டவேட்டர் அந்த கம்பெனியோட நேம் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அதோடைய விவரம் இருக்குது பாருங்கள், அது பற்றின மாடல் நம்பர் அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த டிராக்டரோட கொட்டேஷன் இருக்குது பாருங்கள், நீங்கள் வாங்கக்கூடிய டிராக்டரோட கொட்டேஷன் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதில் தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து விவசாயிகள் குழுவாக இருப்பின் அதன் பதிவு விவரம்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். விவசாயிகள் ஏதாவது நீங்கள் குழுவை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதோடைய பேர் இல்லை வந்து அதோடைய விவரம் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ தேவைப்படும் இயந்திரம் கருவியின் மொத்த விலைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ கொட்டேஷனில் வந்து அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க. ஸோ 5 லட்சம்னா இங்கே வந்து 5 லட்ச ரூபா இங்கே வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். இயந்திரம் இயக்குவதற்கு மின் இணைப்பு விவரம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு முனை இல்லை வந்து 3 முனை கேட்டிருக்காங்க. ஸோ சிங்கிள் ஃபேஸாக இல்லை வந்து 3 ஃபேஸாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. இயந்திரம் இயக்குவதற்கு கொட்டகையின் விவரம் கேட்டிருக்காங்க பாருங்கள், விவரம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே விட்டுடலாம்.
இல்லை வந்து உங்கள்கிட்ட வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆம் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க, இருக்குது இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்படி இருந்துச்சுன்னா வந்து கொட்டகையின் அளவு வந்து நீங்கள் கொடுத்துங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவைப்படும் இயந்திரம் கருவியின் மானிய தொகைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய பொருளோட பாதி விலை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். விவசாயியின் பங்களிப்பு இருக்குது பாருங்கள். நீங்கள் எவ்வளோ வந்து போட போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்ட போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, நீங்கள் எவ்வளோ கட்ட போகிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அது கீழே வந்து சான்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சிக்கணும். படிச்சுட்டு வந்து உங்களுடைய சிக்னேச்சருக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் சைன் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் என்றைக்கு சைன் பண்ணுறீங்களோ அதோட நாள் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இல்லை வந்து நீங்கள் போய்ட்டு அந்த வேளாண் பொறியியல் துறை இருக்குது பாருங்கள் அலுவலகம், அங்கே நீங்கள் போகிற அன்றைக்கி அந்த டேட் போட்டுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் விளக்கம் சொல்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையில்லைனாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.